வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் நாம் போட்ட வீடியோவெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு முழுநீள வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டில் சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கிறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்களாகவே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஆன்சர் பண்ண முடியாத பட்சத்தில் லாஸ்ட் வீக் போட்ட வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது 3 வாக்கியங்கள். சற்று நகருங்கள், மோசமாக இல்லை, இப்பொழுது இல்லை. இதுக்கெல்லாம் ஹிந்தியில் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். சற்று நகருங்கள், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தோடா ஹட்டியே, தோடா ஹட்டியே. தோடானா சற்று, ஹட்டியேனா நகருங்கள். மோசமாக இல்லை, கராப் நஹி, கராப் நஹி. கராப்னா மோசம், நஹினா இல்லை. இப்பொழுது இல்லை, அதுக்கு அபி நஹி, அபி நஹி. இப்பொழுதுக்கு ஹிந்தியில் அபி, நஹினா சேம் இல்லை. இப்போ நாம் பார்க்க போகிறது 3 வார்த்தைகள். பிறப்பு, இறப்பு, நினைவுகள். இந்த 3 வார்த்தைங்க ஹிந்தியில் எப்படின்னு பார்க்கலாம். பிறப்பு, பிறப்புக்கு ஹிந்தியில் ஜன், ஜன். இறப்பு மௌத், மௌத். நினைவுகள், நினைவுகளுக்கு ஹிந்தியில் யாதே, யாதே. அடுத்ததாக நாம் 3 ஹிந்தி வாக்கியங்களை பார்க்கலாம். அந்த வாக்கியங்கள் என்னென்னா, அப்படி சொல், நான் இல்லை, எனக்கு தெரியும். அப்படி சொல், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஐசா கஹோ, ஐசா கஹோ. அப்படி, அதுக்கு ஐசா கஹோ அப்படின்னா சொல். நான் இல்லை, நான் இல்லைக்கு ஹிந்தியில் மே நஹி, மே நஹி. மேனா நான், இல்லைக்கு ஹிந்தியில் நஹி. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னா முஜே பத்தா ஹே, முஜே பத்தா ஹே. முஜேனா எனக்கு, பத்தா ஹேனா தெரியும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற 3 ஹிந்தி வார்த்தைகள் பசி, பட்டினி, எரிச்சல். பசி, பசிக்கு ஹிந்தியில் புக்கா, புக்கா. பசி எடுக்குதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு புக் லக்ரே, புக் லக்ரே அப்படின்னு சொல்லலாம். பட்டினி, பட்டினிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா புக் மரி, புக் மரி. எரிச்சல், எரிச்சலுக்கு ஹிந்தியில் ஷிட், ஷிட். எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை தான் அது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற 3 ஹிந்தி வாக்கியங்கள். உன் பெயர் என்ன, வேறு என்ன வேண்டும், நான் சந்தோஷமாக இல்லை. இதுக்கு ஹிந்தியில் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் ஆப்கா நாம் கியா ஹே, ஆப்கா நாம் கியா ஹே. ஆப்கானா உன், நாம் கியா ஹேனா பெயர் என்ன. பெயருக்கு ஹிந்தியில் நாம். வேறு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கணுன்னா और क्या चाहिए, और क्या चाहिए. और அப்படின்னா அது வேறுவை குறிக்கும். क्या चाहिए அப்படின்னா என்ன வேண்டும். நான் சந்தோஷமாக இல்லை, அதுக்கு ஹிந்தியில் மே குஷ் நஹி ஹூ, மே குஷ் நஹி ஹூ. சந்தோஷம், அதுக்கு ஹிந்தியில் குஷ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நாம் பார்க்க போகிற 3 ஹிந்தி வார்த்தைகள் பிறகு, இப்போது, மறுபடியும். இந்த 3 வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். பிறகு, பிறகுக்கு ஹிந்தியில் பாத், பாத். பாத்மே அப்படின்னு சொல்லலாம். இப்போது, இப்போதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அப், அப். மறுபடியும், மறுபடியும்னு சொல்லணும்னா துபாரா, துபாரா. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஹிந்தி வாக்கியங்களை பார்க்கலாம். வேறு என்ன, எதை பற்றி, யாரை பற்றி. வேறு என்ன, வேறு என்ன அப்படின்னு கேட்கணும்னா और क्या, और क्या, और அப்படின்னா வேறு, क्या அதுக்கு என்ன. எதை பற்றி, எதை பற்றி அப்படின்னு கேட்குறதுக்கு கிஸ் பாரமே, கிஸ் பாரமே. கிஸ் அப்படின்னா எதை, பாரமே அப்படின்னா பற்றி. அதே போல் யாரை பற்றி, யாரை பற்றி அப்படின்னு கேட்கணும்னா ஜிஸ்கே பாரமே, ஜிஸ்கே பாரமே. ஜிஸ்கே அல்லது கிஸ்கே அது யாரை அப்படின்னு குறிக்கும். பற்றி அடுக்கு ஹிந்தியில் பாரமே, பாரமே. இந்த வாரம் நான் சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தாச்சு. இப்போ நாம் கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு. இதோ கேள்விகள் உங்கள் முன்னால். இதுவரை இல்லை, வளர்வது, என்னால் முடியும், தாகம், உன் வயது என்ன,
ஏற்கனவே, வேறு யார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஃபுல்லாகவே முடியலை அப்படின்னா லாஸ்ட் வீக் நம்ம போட்ட வீடியோஸில் போய் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நாம் போட்ட அந்த 6 வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி ஆன்சர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்களே ஹிந்தி ஈஸியாக கற்றுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களை ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க வைக்கும். இன்னும் ஒரு சூப்பரான ஹிந்தி வீடியோவோட உங்களை எல்லாம் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.